ஹாய், திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம எக்ஸ்க்ளூசிவாக லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து ஒரு சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா முழுமையாக பார்த்தா தான் அதோடைய முழு வடிவம் வந்து புரிந்து கொள்ள முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்பு என்றால் என்ன அப்படிங்கிறது, அதோடன் நான் எப்போது நீதிமன்ற தீர்ப்பை வந்து நீதிமன்றத்தில் பெற முடியும் அப்படிங்கிற டாப்பிக்கு கொஸ்டின் ஆன்சரோடு வரும். இப்போ பார்க்கலாம். மேலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்பு பற்றிய பல கேள்விகளுக்கு பதிலை வந்து தெரிந்து கொள்வதற்காக நாம் இந்த பதிவை வந்து பதிவிடுகிறோம். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்து வாதி தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கை எதிர்த்து பிரதிவாதி வழக்கு வந்து நடத்துகிறார். இரு பக்க வழக்கு விசாரணையும் வந்து நடைபெற்று முடிந்த பிறகு அந்த வழக்கு இறுதி தீர்ப்பை நீதிபதி வந்து வழங்குவார். அந்த வழக்கின் தீர்ப்பை எப்படி பெறுவது, அந்த தீர்ப்பை எப்படி பெறுவது, அந்த தீர்ப்பை எப்போது கிடைக்கும் என்ற மக்களின் பல கேள்விகளுக்கு பதிலை இந்த காணொலியில் நம்ம வந்து காண இருக்கிறோம். அதோட கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேள்வியை பார்க்கலாம். ஒரு 7 கேள்வி பதிலும் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது நீதிமன்ற தீர்ப்பு என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, நீதிமன்ற தீர்ப்பை பாதுகாக்கும் முறை அப்படிங்கிறது ஒன்று, நீதிமன்ற தீர்ப்பை எப்போது பெற முடியும் அப்படிங்கிறது ஒன்று, இணையதளத்தில் வந்து நீதிமன்ற தீர்ப்பை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி, நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு நகல் கிடைக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, வழக்கில் தீர்ப்பின் நகல் 3ஆம் நபருக்கு வழங்கப்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, நீதிமன்ற தீர்ப்பு நகலுக்கு கட்டணம் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி, நீதிமன்ற தீர்ப்பு நகலில் கட்டண விவரம் மற்றும் மனு செய்யும் முறை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ முதல் கேள்வி பதில், நீதிமன்ற தீர்ப்பு என்றால் என்ன அப்படிங்கிறது, ஒரு சர்ச்சையை தீர்த்து வாதி பிரதிவாதியின் உரிமைகள் மற்றும் கடமைகளை தீர்மானிக்கும் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தின் வழக்கின் விசாரணை முடிந்த இறுதி பகுதியாகும். இதை நீதிமன்ற இறுதி உத்தரவு என சொல்லுவார்கள். என்ன, ஒரு செல்லுபடியாகும் தீர்ப்பு அனைத்து போட்டியிட்ட சிக்கல்களையும் தீர்க்கிறது மற்றும் வழக்கிற்கு முடிவுக்கு கொண்டு வருகிறது. ஏனெனில் இது நீதிமன்றத்தின் முன் நிலுவையில் உள்ள நடவடிக்கை குறித்த சட்டத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக கருதப்படுகிறது. வழக்கில் யார் வெற்றி பெறுகிறார்கள் மற்றும் வெற்றியாளர்களுக்கு என்ன தீர்வுகள் வழங்கப்படும் என்று அது குறிப்பிடும். அந்த தீர்ப்பு வந்து குறிப்பிடுகிறது. பரிகாரங்களின் பண சேதங்கள், தடை நிவாரணம் அல்லது இரண்டும் இருக்கலாம். ஒரு தீர்ப்பு வழக்கில் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் முடிவையும் குறிக்கிறது. சிவில் நடைமுறையின் கூட்டாட்சி விதிகள் மற்றும் சிவில் நடைமுறையின் பெரும்பாலான மாநில விதிகள் இறுதி தீர்ப்புகளிலிருந்து மட்டுமே மேல்முறையீடுகளை அனுமதிக்கின்றன. ஒரு தீர்ப்பு எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் மற்றும் அனைத்து சிக்கல்களும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளன என்பதை தெளிவாக காட்ட வேண்டும். அது குறிப்பாக யாருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கொடுக்கப்பட்டுள்ளன என்று கட்சியாளர்களுக்கு குறிக்க வேண்டும். பணவியல் தீர்ப்புகள் திட்டவட்டமானதாகவும் உறுதியுடன் குறிப்பிடப்பட்டதாகவும் புள்ளி விவரங்களை காட்டிலும் வார்த்தைகளின் வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும். உண்மையான சொத்துக்களின் வழக்குகளில் தீர்ப்புகள் நிலத்தை எளிதில் அடையாளம் காணும் வகையிலும் நிலத்தின் வெளிப்படையான விளக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். இது 1வது நம்ம
வந்து கேள்வி பதில் பார்த்தோம். 2வது கேள்வி பதில், நீதிமன்ற தீர்ப்பை எப்போது பெற முடியும்? தீர்ப்பு வழங்கிய பிறகு. அதாவது நீதிமன்ற தீர்ப்பை அன்றைய தினமே நீதிமன்றத்தில் தெரிந்து கொள்ள முடியும். தீர்ப்பு வழங்கியவுடன் நீதிமன்ற தீர்ப்பை ஒரு நீதிபதி வழங்கும்போது அந்த நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பை பற்றி சொல்லித்தான் தீர்ப்பை வழங்குவார். ஒருவேளை அதை நாம் கவனிக்க தவறினால் அந்த தீர்ப்பை வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீதிமன்றங்களில் கோர்ட் டைரி அப்படிங்கிறது இருக்கும். அந்த கோர்ட் டைரி என்ற நடைமுறையின் மூலமாக தினமும் நடைபெறும் நீதிமன்ற நடைமுறை வழக்குகளை பதிவேடுகள் மூலமாக பாதுகாத்து வருவார்கள். அந்த கோட்பாட்டில் நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம் அந்த டைரியில் பார்க்கலாம் என்பது நீங்கள் மற்றும் உங்கள் வழக்கறிஞர் மூலமாகவும் படித்து தெரிந்து கொள்ள முடியும். நீதிமன்ற வாதியோ அல்லது பிரதிவாதியோ நீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக தெரிவித்து கொள்ள நீதிமன்றத்தில் அந்த வழக்கு எண்ணை பதிவிட்டு மனு கொடுத்து நகலை பெற்று தான் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். நீதிமன்ற தீர்ப்பை பாதுகாக்கும் முறை என்ன? நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியவுடன் அந்த நீதிமன்ற நிர்வாகி அலுவலகத்துடன் தேதியிட்டப்பட்ட ஆவணப்படுத்தப்பட வேண்டும். நவீன கணினி தரவுதளங்களுக்கு முன் அகர வரிசையில் தீர்ப்புகள் ஒரு டாக்கெட் புத்தகத்தில் உள்ளிடப்பட்டு வழக்கில் தொடர்புடையவர்கள் அறியும்படி அவற்றை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும். பதிவு செய்தல் மற்றும் அறிவிப்பு நோக்கங்களுக்காக நீதிமன்ற நிர்வாகியால் தீர்ப்புகளில் அட்டவணை தயாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தற்போது நீதிமன்றங்கள் இப்போது தங்கள் தீர்ப்புகளை மின்னணு முறையில் பதிவு செய்து கணினியில் ஆவணப்படுத்தி தகவல்களை பராமரிக்கின்றன. தகவலை சேமிப்பதற்கான வழிமுறைகள் வேறுபட்டாலும் அடிப்படை செயல்முறை அப்படியேதான் உள்ளது. அடுத்தது கேள்வி பதில் என்னன்னா, கேள்வி, இணையதளத்தில் நீதிமன்ற தீர்ப்பை பார்க்கலாமா? உச்ச நீதிமன்றம் மட்டுமல்ல, நீதிமன்றங்களும் இன்று கிழமை நீதிமன்றங்களும் இன்று தங்கள் தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் இணையத்தில் வெளியிடுகின்றன. தற்போதைய நீதிமன்ற வழக்கை நீங்கள் judice.nic.in என்ற கோர்ட் சர்வீஸ் அல்லது உயர்நீதிமன்ற இணையதளம் அல்லது மாவட்ட நீதிமன்ற இணையதளங்களில் தேடினால் அந்த வழக்கின் விவரங்களை நீதிமன்றங்களில் இருந்து தேடியாக காணலாம், நேரடியாக தெளிவாக காணலாம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு நகல் கிடைக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று அந்த வழக்கிற்கான தீர்ப்பை வழங்கிய பிறகு அந்த தீர்ப்பின் முழு விவரத்தை தெரிந்து கொள்ள அந்த தீர்ப்புக்கான நகலை நீதிமன்றத்தில் பெறுவதற்காக நகல் மனு ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது அதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். நீதிமன்ற அலுவலகம் அந்த நகல் மனுவை சரிபார்த்து இல்லது அதுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சரிபார்க்கப்பட்டு மனு அளித்தது வாதியாகவோ பிரதிவாதியாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு 3 அல்லது 5 நாட்களில் நகலை கொடுக்க வேண்டும். ஆனால் தற்போது வழக்கின் பளு சுமையாக அது தாமதமாக கூட ஆக வாய்ப்பு இருக்கிறது. மனுவை சரிபார்க்கும் போது வாதி மற்றும் பிரதிவாதியை தவிர்த்து வழக்கிற்கு சம்பந்தமில்லாத 3ஆம் நபர் நகல் மனுவை தாக்கல் செய்திருந்தால் அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்படும். அடுத்த கேள்வி, வழக்கின் தீர்ப்பில் நகல்
மூன்றாம் நபருக்கு வழங்கப்படுமா அப்படிங்கிறது. ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று அந்த வழக்கிற்கு தீர்ப்பு வழங்கியவுடன் அந்த வழக்கிற்கு சம்பந்தமில்லாத மூன்றாம் நபருக்கு அந்த வழக்கின் தீர்ப்பு வேண்டுமென்றால் அந்த மூன்றாம் நபர் நீதிமன்றத்தில் நகல் வேண்டுமென்று மனு செய்து நீதிமன்ற விசாரணையில் அதற்காக தனக்கு தீர்ப்பு நகல் தேவை என்ற காரணத்தை சொல்லி நீதிமன்ற உத்தரவு பெற்றால் மட்டுமே அவருக்கு வழக்கின் தீர்ப்பு நகல் வழங்கப்படும். மூன்றாம் நபர் சொல்லும் காரணத்தை நீதிமன்றம் ஏற்கவில்லை என்றால் அவரது மனு நிராகரிக்கப்படும். அவருக்கு நீதிமன்ற தீர்ப்பின் நகல் வழங்கப்படாது. அடுத்த கேள்வி பதில். நீதிமன்ற தீர்ப்பு நகலுக்கு கட்டணம் உள்ளதா? ஆம், கட்டணம் உள்ளது. நீதிமன்ற தீர்ப்பு நகலுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். உடனடியாக நகல் வேண்டும் என்றால் அர்ஜென்ட் பெட்டிஷன் சாதாரணமாக செலுத்தும் கட்டணத்தை விட அதிகமாக கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். 20 ரூபாய் ஸ்டாம்பு ஒட்ட வேண்டியிருக்கும். வேகமாக நீதிமன்ற உத்தரவு நகல் அர்ஜென்ட் காப்பி உடனடியாக வழங்குவதற்கு உதவியாக இருக்கும் உத்தரவை பெறுவதற்கு. நீதிமன்ற தீர்ப்பு நகலின் கட்டண விபரம் மற்றும் மனு செய்யும் முறை. நீதிமன்ற தீர்ப்பு நகலின் மனுவை தயார் செய்து அதில் 5 ரூபாய் ஸ்டாம்பை ஒட்டி நீதிமன்ற ஸ்டாம்ப் கட்டணமாக ஒட்ட வேண்டும். பின் அந்த மனுவை சரிபார்த்து எவ்வளவு காகிதங்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு வேண்டுமென்று குறிப்பிட்டு நோட்டீஸ் ஒட்டப்படும். பின்னர் கால் ஃபார்ம் சொல்லுவாங்க. பின்னர் அதன்படி அதற்கான தனி மனுவில் தேவைப்படும் காகிதங்களை இணைத்து திரும்பவும் மனு கொடுக்க வேண்டும். குறிப்பு: பக்கங்களை பொறுத்து கட்டணங்கள் கூறப்படுகின்றன. அந்த கட்டணத்தை செலுத்திய பிறகு நீதிமன்ற உத்தரவை உங்களுக்கு நகல் எடுத்து வழங்கப்படும். இந்த நகலை அங்கீகரிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவு நகல், அதாவது சர்டிஃபைட் ஜட்ஜ்மெண்ட் காப்பி என்று கூறுவார்கள். இது ஒரிஜினல் நீதிமன்ற உத்தரவு. இதை தான் வழக்கு முடிந்த பிறகு நாம் அனைத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் உள்ள விவரங்கள் அனைத்தும் இந்த சர்டிஃபைட் ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் இருக்கும். அது அந்த சர்டிஃபைட் ஜட்ஜ்மெண்ட் காப்பி என்பது ஒரு நீதிபதி தீர்ப்பை முழுமையாக அதனுடைய தீர்வை எழுதியிருப்பார். அதுதான் கடைசியில் வழக்கின் முடிவாக கருதப்படும். அந்த வழக்கில் யாருக்கு பாதகமாக இருக்கிறதோ அவர் மேல்முறையீடு செய்ய தகுதி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மேல்முறையீடு செய்யலாம். நம்ம முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம் நீதிமன்றத்தை பற்றி, நீதிமன்ற தீர்ப்பையும் அது சம்பந்தமாக பெறுவதையும் பற்றி. நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. நன்றி, வணக்கம்.